தீபாவளி அப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், முக்கியம். அதை தவிர ட்ரெஸ் எடுக்கிறது, வாட்ச் எடுக்கிறது, செல்ஃபோன் எடுக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, இருக்கிற எல்லா காரியம் பண்ணுறாங்களே தவிர இந்த தீபாவளி அப்போ எந்த நாளில் எந்த டைமில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சக்தி அதிகமாக கிடைக்கிறது. அதை எண்ணெய் தேய்த்தி குளிப்பதன் மூலியமாக நாம் நமது உடம்புக்குள் அதை இயக்க வைக்க முடியும். அடுத்தது எந்த நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில். சரி, எந்த நாளில் குளிக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க முக்கியமான விஷயம். இந்த வருடம் நான் சொல்ல மாட்டேங்க, நான் கணக்கு போட்டு நானே சொல்லிட்டேன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் கேட்பீங்க. அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு, பிறந்த நாள், இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. அமாவாசையில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரூல்ஸை வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் தீபாவளி அன்று மட்டும் அது விதி விலக்கு. எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சூரியன் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்கும் பொழுதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த 2 ரூல்ஸை உடைக்கிற ஒரே நாள் தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சீர்படட்டும் நிர்வாகம். நண்பர்களே, தீபாவளி அன்று எந்த நாளில் எந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் பல வருஷமாக இந்த தீபாவளி அப்போ எந்த நேரத்தில் எந்த நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நான் பதிவு போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வர்றதுக்கு ஒரு 10 நாள், ஒரு மாதம் முன்னால் எனக்கு மெயில் வருது, ஃபோன் வருது, என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த வருஷம் எந்த நாளில் எந்த டைமில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு. அதாவதுங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுப்பேன். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்களே தான் கணக்கு பண்ணிக்கணும். நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்பவுமே கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்வதை விட அந்த பதிலில் உள்ள கான்செப்டை, தத்துவத்தை புரிந்து கொண்டால் பல ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஓகேங்க. இப்போது தீபாவளி அப்போ எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிக்கணும்னு பார்க்கலாங்க. சிவராத்திரி அன்னைக்கு இரவு நம்ம தூங்காமல் முழிச்சிட்டு முதுக நேராக வச்சுருந்தா சக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி வருடத்தில் ஒரு முறை வரும் சிவராத்திரி போல வருடத்தில் ஒரு முறை மட்டும் தீபாவளி அன்று சில சிறப்பான சக்திகள் இறங்குகிறது. அதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போல ஒரு நாளை சொல்லி, அதை பண்டிகை சொல்லி நம்மளை ஒரு விஷயத்தை பண்ண வச்சுருக்கிறாங்க. ஆனால் தீபாவளி அப்போது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், முக்கியம். ஆனால் அதை தவிர ட்ரெஸ் எடுக்கிறது, வாட்ச் எடுக்கிறது, செல்ஃபோன் எடுக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, சரக்கு அடிக்கிறதுன்னு இருக்கிற எல்லா காரியம் பண்ணுறாங்களே தவிர இதுக்கு தாங்க தீபாவளி அப்படின்னு யாருக்கு தெரியலிங்க. அதனால் முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க, தீபாவளி அன்று சக்தி அதிகமாக கிடைக்கிறது. அதை எண்ணெய் தேய்த்தி குளிப்பதன் மூலியமாக நாம் நமது உடம்புக்குள் அதை இயக்க வைக்க முடியும். அதனால தான் தீபாவளி அன்று வருடத்தில் ஒரு முறை மட்டும் அந்த குறிப்பிட்ட டைமில் நாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோங்க. இது நன்மை. அடுத்தது எந்த நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில். பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு ஒரு பெரிய குழப்பமானது இருக்குது. அதை பற்றி தனி வீடியோ நான் போடுறேங்க. இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சூரிய உதிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னால் குளிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்த நாளில் குளிக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க முக்கியமான விஷயம். தீபாவளி அப்படின்னு சொல்லி கேலண்டரில் கவர்மெண்ட் ஹாலிடே, அரசு விடுமுறைன்னு போட்டிருப்பாங்க. அந்த நாளில் குளிக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம கணக்கு பண்ணி தான் பார்க்க முடியுங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதாவது அமாவாசை அன்று, நல்லா கவனிங்க, அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் சேரும் நாளில் நாம் எண்ணெய் தேய்த்து தீபாவளி அன்று குளிக்க வேண்டும். இதாங்க ஃபார்முலா, இதாங்க கணக்கு. உதாரணத்துக்கு 1ஆம் தேதி தீபாவளின்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அரசு விடுமுறை. நீங்கள் என்ன பண்ணணும், 1ஆம் தேதி 2ஆம் தேதியோட கேலண்டர் எடுத்து பார்க்கணும். தினசரி கேலண்டர், டெய்லி கேலண்டர் எடுத்து பார்க்கணும். அதில் அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது, அடுத்த நாள் எப்போ முடியுதுன்னு எழுதியிருக்கும். இது நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. இந்த டெய்லி கேலண்டரில் பாருங்கள், அது நிறைய விஷயம் எழுதியிருக்குங்க. மேல் நோக்கு நாள், சமநாள்,
இதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்லைங்க. அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய ஞானி, அஸ்ட்ரானமியே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. சரி, விஷயத்துக்கு வரேங்க. அமாவாசை எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, அடுத்த நாள் எந்த நேரத்தில் முடியுதுங்கிறத நீங்கள் தேடனா கிடைக்கும். கேலண்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதி தீபாவளின்னு சொல்லிட்டாங்க, லீவு. நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்க்குறீங்க, 1ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குன்னா, அப்போது பிரம்ம முகூர்த்தம் எப்போ வரும்? 2ஆம் தேதி காலையில் தானே பிரம்ம முகூர்த்தமும் அமாவாசையும் ஒன்று சேரும். அப்போ நீங்கள் 2ஆம் தேதி காலையில் தான் சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் உடம்பெல்லாம் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க. இந்த லிக்விட் ஃபேரஃபைன் கடையில் விற்கிது இல்லைங்களா, டிவியில் விளம்பரம் வர கடையில் விற்கிற சாதாரண எண்ணெயை தயவு செய்து பயன்படுத்தாதீங்கள். பல வருடமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். செக்கு எண்ணெய், ஒரிஜினல் செக்கு எண்ணெய் வாங்கிட்டு அதை உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஊற்றி குளிக்கணும். எப்பன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னால். ஒன்று, தீபாவளி அன்று வருடத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் எண்ணெய் தேய்த்தி குளிப்பதால் நமக்கு பலன் அதிகமாக சக்தி கிடைக்கிறது. நேரம் பிரம்ம முகூர்த்தம். 3, நாள் அரசாங்கம் கொடுக்குற விடுமுறை நாள் கிடையாது. ஒரு சில நேரத்தில் அந்த நாள்லேயும் வரும், இல்லை ஒரு நாள் முன்னால் வரும், பின்னால் வரும். 3 ஆப்ஷன் தாங்க. அரசாங்கம் விடுமுறை கொடுக்குற அந்த நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் பின்னால் இருக்கலாம். அது என்னங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வருடமும் மாறும். இந்த வருடம் நான் சொல்ல மாட்டேங்க. நான் கணக்கு போட்டு நானே சொல்லிட்டேன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் கேட்பீங்க. அதனால் இந்த வருஷம் நீங்களே கண்டுபிடிங்க. கொஞ்சம் மெனக்கெடணுங்க. சிம்பிள். இதாவது ஜாலியாக ரிசர்ச் பண்ணுறதே ஒரு ஜாலின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் ஏன் லைஃப் ரொம்ப அப்படியே டென்ஷனாக போயிட்டுருக்குன்னா, புது புது விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. ஒரே ரொட்டீனாக அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறனால நமக்கு வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகுதுங்க. அதனால் புது புது விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி கேலண்டரை பார்த்து இந்த முறை 2023 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வருதா, 11ஆம் தேதி வருதா, 13ஆம் தேதி வருதாங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமான ரூல்ஸ். அன்று நல்லா கவனிங்க, அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. பௌர்ணமி அன்று எண்ணெய் தேய்த்தி குளிக்கக்கூடாது. மாதப்பிறப்பு, மாதப்பிறப்புனா இங்கிலீஷ் மாதப்பிறப்பு இல்லை, தமிழ் மாதப்பிறப்பு. வருஷப்பிறப்புன்னா இங்கிலீஷ் மாதம் வருஷப்பிறப்பு இல்லை, தமிழ் வருஷப்பிறப்பு. அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வருடப்பிறப்பு, பிறந்த நாள், பர்த்டே அன்னைக்கு குளிக்கக்கூடாது. வியாழக்கிழமையில் குளிக்கக்கூடாது. அப்புறம் அந்த கிரகண நேரங்கள், இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. அதில் அமாவாசையில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ரூல்ஸை வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும், தீபாவளி அன்று மட்டும் அது விதி விலக்கு. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும். நீங்கள் காலையில் 4 மணிக்கு ஆக்சுவலாக நார்மல் டேயில் குளிக்கக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் சூரிய வெளிச்சம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஜெர்மன் போயிட்டீங்க, ஃப்ரான்ஸ் போயிட்டீங்க, அங்கே நம்ம காலையில் 10 மணிக்கு தான் சூரியன் வருதுன்னா காலையில் 8 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க. எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சூரியன் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்கும் பொழுது தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அமாவாசை இருக்கக்கூடாது. இப்படின்னு ரூல்ஸ் இருந்தாலும் இந்த 2 ரூல்ஸை உடைக்கிற ஒரே நாள் தீபாவளி. புரிந்து கொள்ளுங்கள், நமது முன்னோர்கள் விட்டு சென்ற அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் அருமையான ஒரு அறிவியல் இருக்குது. இதை மூட நம்பிக்கை என்று பலரும் ஒதுக்கி விடுவதால் அவர்களுக்குத்தான் நஷ்டம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்கணும். உடனே எலுமிச்சம்பழத்தை லாரியில் மாட்டினா அதே இப்படி ஓடும் இல்லை கேட்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை மாட்டி வச்சா அதில் இருக்கிற வாசம் அந்த டிரைவருக்கு பித்தத்தை தணிக்கும். டிரைவர்னாவே சுள்ளுன்னு கோவம் வரும். ஏன்னா அவங்க ஹீட் பாடி, அந்த ஹீட் பாடியை குறைக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சு அதில் என்ன சயின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுமே தவிர மூட நம்பிக்கை என்றும் முட்டாள்தனம் என்றும் கூடுவது தவறு. நண்பர்களே, இந்த வருடம் 2023 தீபாவளி அன்று நீங்களே ஆராய்ச்சி பண்ணி எந்த நாளில் குளிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி குளிங்க.
இப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். இப்படி இந்த 2023 தீபாவளி அன்று எந்த நாளில் அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தம் ஒன்றாக வருகிறது என்று நீங்களே கண்டுபிடித்து அன்று நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து உடம்பில் சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சில பேர் யோசிக்கிறீங்க, என்னப்பா இதெல்லாம் கஷ்டமான கணக்குன்னு. ஏங்க, இந்த கணக்கே கஷ்டமான கணக்குன்னா ராக்கெட்டை விட்டு அது சுற்றிக்கிட்டு போய் சந்திராயன் ராக்கெட்டு சுற்றிக்கிட்டு போய் நிலாவில் உட்காருதுன்னா அது என்ன கணக்காக இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனவே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம சமாளிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில், டிவியில், நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாள்ல ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியா வாழ்றது எப்படின்னு தேடுங்க. வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.